பொறுப்பு என்ன? இப்படியான சூழல் இன்றைக்கு நம்மிடத்திலே நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யறது? சில செய்திகளை உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈமானிய உணர்வை உணர்த்துங்கள். நீங்க படிக்க வைக்கிறது, அவர்களை உயர்ந்த பதவியில அமர்த்துவது, அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் நம்மளுடைய கடமை. என்னுடைய மகனும் காலேஜ் படிக்கிறான், அவனை படிக்க வைக்கிறது தகப்பனாகி என்னுடைய கடமை. ஆனால் அதை கடந்து ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய நிலை ஈமானிய உணர்வை விதைக்க வேண்டும். ஈமானுடைய கடமைகள் எத்தனை சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. முதல்ல அல்லாஹ்வை, இரண்டாவது மலக்குமார்கள் நம்புவது, மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஐந்தாவது மறுமையை நம்புவது, ஆறாவது விதியை நம்புவது. மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும் போது இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுங்கள். ஹலால் ஹராமை பேணி நடப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள். ஹலால் ஹராமை நீங்கள் பேணி நடப்பதற்கு சொல்லி தரவில்லை என்றால், இந்த ஈமானிய இந்த 6 நிலைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்த்தவில்லை என்றால், உணர்த்தவில்லை என்றால், யார் இதை செய்ய தவறுகிறீர்களோ உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது. ஈமானிய உணர்வை உணர்த்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஹலால் ஹராமை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு மேற்கத்திய நாடுக்கு செல்லக்கூடிய ஒரு விமானம், அந்த விமானம் புறப்பட்டு செல்கின்றது. அந்த விமானத்தினுடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னா, பண்பாடு என்னன்னு சொன்னா, அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய மொத்த பயணிகளுக்கும் மது அருந்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கை கொண்ட ஒரு விமானம், மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானம். அப்படி விமானம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பணிப்பெண் என்ன செய்கிறார்? விமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் மது கோப்பையை கொண்டு வந்து தருகிறார். அப்போ அந்த பயணிகளே ஒரு முஸ்லீம் இருக்கிறார். அந்த முஸ்லீமுக்கு மது கோப்பை கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த முஸ்லீம் சொல்கிறார், இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். உடனே இந்த பணிப்பெண் என்ன செய்யறாங்க? நான் அவருக்கு பணிவிடை செய்ததில் ஏதோ குறையை கண்டுவிட்டு அதை வேண்டாம் என்று சொல்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மது இருந்த அந்த கோப்பையை மாற்றி வேறு கோப்பையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ பழையபடி என்ன செய்யறாரு? எனக்கு வேண்டாம், நான் மது அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பணிப்பெண் என்ன செஞ்சிட்டாங்க? என்னுடைய பணிவிடையில ஏதாவது கோளாறை கண்டுவிட்டார் என்று நினைத்து அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இருப்பாங்க இல்லையா, அந்த பொறுப்பாளரத்துல போய் அந்த பயணி நான் தருவதை வாங்க மாட்டுகிறார், நீங்கள் வந்து என்னவென்று கேளுங்கள். நேரம் அந்த பொறுப்பாளரும் வராரு, சூப்பர்வைசர் வந்து அவர் கேட்கிறாரு, இல்ல ஏன் நீங்க அருந்த மாட்டேங்கிறீங்க, என்ன நீங்க குறைய பார்த்துட்டீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு வேண்டாம், நான் மது அருந்துவதில்லை. திரும்ப சொல்றாரு, இல்ல எல்லாருமே மது குடிக்கிறாங்களே, நீங்களும் குடிங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் முஸ்லீம், நான் மது குடிக்க மாட்டேன். அவர் அதனால என்ன, எத்தனையோ முஸ்லீம்கள் குடிக்கிறாங்கல்ல, நீங்களும் குடிங்க அப்படிங்கிற. அந்த சூப்பர்வைசர்ட்ட அந்த பயணி சொல்கிறார், அதோ நேராக இருக்கிறதே ஒரு கேபின், அந்த கேபினை நீங்கள் திறந்தால் 2 பைலட் ஏரோப்ளேனை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 விமானி அந்த பைலட்டுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க, அவர் மது குடித்து விட்டால் நான் மது குடிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் அதிர்ச்சியாய் சொல்கிறார், அவர் எப்படி குடிப்பார்? அவர் டியூட்டியில இருக்கிறார். ஒருவர் டியூட்டியில் இருக்கும் பொழுது எப்படி மது குடிப்பார்? அப்ப அந்த பயணி சொல்கிறார், ஆம், நானும் டியூட்டியில் தான் இருக்கின்றேன், முஸ்லிம் என்கின்ற டியூட்டியில் இருக்கின்றேன், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற டியூட்டியில் இருக்கின்றேன், நான் எப்படி மது குடிப்பேன்? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான ஈமானிய உணர்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்துங்கள். இது முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது. மாறி வரும் சூழலில் பெற்றோர்களாகிய பொறுப்பு என்பது குழந்தை பிறந்தால் கத்னா செய்வதும், பெயரை வைப்பதும், மொட்டையடிப்பதும், பெயர் வைப்பதும், பாங்கு சொல்வதோடு நிறுத்திவிடாதீர்கள்.
ஈமானிய உணர்வை உணர்த்துங்கள். மடியிலே தவழுகின்ற பொழுதும் பிள்ளையை தூக்கி கொஞ்சுகின்ற பொழுதும் ஈமானிய உணர்வை உணர்த்துங்கள். இது முதலாவது. இரண்டாவது பொறுப்பு என்ன தெரியுமா? தொழுகைக்கு அவர்களை பயிற்றுவீங்கள். நான் இந்த ஜமாத்துக்கு பல ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறேன். இளைஞர்களுடைய வருகை குறைவு. நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் பொறுப்பு. அந்த இளைஞர்கள் உங்கள் வீட்டை சார்ந்தவர்கள் தான். உங்களுடைய பிள்ளைகள் தொழுகைக்கு வருவதில்லை. உரிமையாகத்தான், உங்கள் வீட்டு பிள்ளை போல உரிமையாகத்தான் நான் இது சொல்கிறேன். நாளைக்கு என்னுடைய தீநகர் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. மாதம் மாதம் பயான் செய்து கொண்டு என் கண் முன்னே எனக்கு தெரிந்தவர்கள் நரகத்துக்கு போனால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பிலே இரண்டாவது, பிள்ளைகளை தொழுகைக்கு பயிற்றுவீங்கள். தொழுகலையா சோறு போடாதீங்க, சோறு போடாதீங்க. நான் அப்படிதான் செய்யறேன். எனக்கு ஒரு மகன் ஒரு மக, என்னுடைய மகன் தொழவில்லை என்றால் லொகுர் தொழுதுட்டியான்னு தான் கேட்பேன். நான் ஊருக்கு போனா லொகுர் நேரத்தில் நான் சாப்பிட போகும்போது அவன் வந்தான்னா தொழுதியான்னு கேட்பேன். தொழுகலைன்னா அவன் சாப்பிட உட்காந்தாலும் சாப்பாட்டை எடுத்து வச்சிருவேன். தொழுதுட்டு வந்து சாப்பிடு. நாளை மறுமையில நான் போய் அல்லாட்ட பதில் சொல்ல முடியாது. என் மகளையும் அப்படித்தான் நான் பயிற்றுவிக்கின்றேன். நாளை மறுமையில நான் குற்றவாளி ஆகிவிடக்கூடாது. என்னுடைய கடமை என்னவோ அதை நான் செய்வேன். அதே வேளையில எனக்கு அதிகாரம் எவ்வளவு இருக்கிறதோ அது அளவுக்கும் நான் முயற்சி செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த குழந்தை தொழுகையை கடைபிடிக்கவில்லையோ அது உங்களுக்கும் ஆபத்து, இந்த சமூகத்துக்கும் ஆபத்து. தெரிந்து கொள்ளுங்கள். கட்டுப்பட மாட்டார்கள். அல்லாஹ் தஆலாவே அப்படித்தானே குர்ஆனிலே சொல்கின்றான். தொழுகை என்ன செய்கின்றது? தொழுகை என்ன செய்யும்? என்ன செய்யும்? மானக்கேடானவற்றை தடுக்கும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாகின்றார்கள். என்ன காரணம்? அவர்கள் தொழவில்லை. தொழுகின்றவன் எவனும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். தொழாதவன் தான் அந்த காரியத்தை செய்வான். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகைக்கு நீங்கள் பயிற்றுவீங்கள். மூன்றாவதாக, மாறி வரும் சூழலில் பெற்றோருடைய பொறுப்பு என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தும். நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்க வைக்கும். ஆனால் குருட்டுத்தனமான அன்பை செலுத்தாதீர்கள். இன்றைக்கு நான் பல பெற்றோரிடத்திலே பார்க்கின்றேன் குருட்டுத்தனமான அன்பு. பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் கண்டுக்கிறது இல்லை. கண்ணு முன்னாடி சேட்டை செய்யும், சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன வாழ்க்கை, என்ன முறை இது? பிள்ளைகள் தப்பு செய்து விட்டார்கள் என்று ஆதாரபூர்வமாக கொண்டு வந்து பெற்றோரிடத்துல சொன்னா பெற்றோர் என்ன செய்யறாங்க? ஓம் பிள்ளை யோக்கியமா, ஏன் புள்ள தப்பு செஞ்சா மட்டும் நீ வந்துடுற, அப்ப ஓம் புள்ள தப்பு செஞ்சிருச்சுன்னு தெரியுதுல, என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீம், ஒரு ஈமானிய பெற்றோர் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களோ அதை செய்யணும். அவர் என்ன செய்தார்கள்? என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டுவேன் என்றார். கையை வெட்டுவேன் என்றார். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் ஆமா என் புள்ள தப்பு செஞ்சிட்டுன்னு அந்த குற்றம் செய்த அந்த நிலைகளை கண்டிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்கள் முன்பாக யாரும் சொல்ல மாட்டார்கள். நான் சொல்கிறேன், உங்கள் முன்பு எதுவும் சொல்லாமல் உங்கள் பின்னே அவர்கள் பேசுகிறார்கள். என்ன புள்ளைய வளர்த்தி வச்சிருக்க, என்ன புள்ளைய? சபிக்கப்படுகிறார்கள். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளை, கட்டுப்படாத பிள்ளைகளை, சேட்டை செய்கிற பிள்ளைகளை சபிக்கப்படுகிறார்கள். அன்பு காட்டுங்கள், வேணான்னு சொல்லல, ஆனால் குருட்டுத்தனமான அன்பை காட்டாதீர்கள். அதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சைக்காலஜி டாக்டர் இடத்துல அதிகமாக செல்லக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைகள் கட்டுப்படுவதில்லை, சொல் பேச்சு கேட்பதில்லை. இன்னைக்கு அப்படிதான், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் அதிகமாக உருவாகிவிட்டார்கள். அடம் பிடிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் உருவாகிவிட்டார்கள். கட்டுப்படாத நிலை, பெரியோர்கள் முன்பு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய நிலை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத நிலை. மறுக்க முடியுமா? நீங்க மறுக்க முடியுமா? மாறி வரும் சூழலிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மொத்தத்தையும் முஸ்லிம்களுடைய இருப்பிடத்தை இல்லாமல் பல மாகாணங்களிலே, பல மாநிலங்களிலே, குறிப்பாக வட மாநிலங்களிலே, மும்பை, ஹைதராபாத், டெல்லி போன்ற நகரங்களில், உத்தரப்பிரதேசம்,
பீகார் போன்ற நகரங்களிலே முஸ்லிம்களுடைய பெயர் வைத்திருக்கக்கூடிய தெருக்களின் பெயர்கள் மாற்றப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கு சரியான ஆட்சியாளர் இல்லைன்னா தீன் நகர் பெயர் மாற்றப்படும். நாம் இந்த சூழலை விளங்காமல் இருந்தால், இதனுடைய ஆபத்தை புரியாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் படிக்கும் பொழுது உங்களுடைய தோழர்கள் தோழிகள்லாம் அதிகமாக யார் இருந்தாங்க? நீங்க படிச்சிருக்கும் போது ஸ்கூல்ல உங்களுடைய தோழர்கள் யார், எந்த சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாங்க? இந்துக்கள், நம்முடைய தொப்புள் கொடி சகோதரர்கள் இருந்தாங்க. சரிதானமா? நீங்கள் படிக்கும் பொழுதும் அப்படித்தானே இருந்தாங்க. உங்களுடைய தோழிகள்லாம் யாராக இருந்தாங்க? மாற்று மதத்தை கிறிஸ்துவர்கள், நம்முடைய இந்துக்கள் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் படிக்கிற யாரோடு அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிறாங்க? சொல்லுங்க, யாரோடு அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிறாங்க? தனியாக ஸ்கூல், முஸ்லிம்களுக்கு தனியாக காலேஜ், முஸ்லிம்களுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல், முஸ்லிம்களுக்கு தனியாக விடுதி, முஸ்லிம்களுக்கு தனியாக தெரு. இது தப்பு சொல்லல. இந்த வளர்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மதுரையில சில மாதங்களுக்கு முன்னாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் தெரியுமா? திருப்பரங்குன்றம். பெண்களுக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் செய்தியில பார்த்திருப்பீங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப தாய்மார்களை உள்ளே இழுக்கிறேன்னு சொன்னா, உங்களிடத்துல தான் பிள்ளைகள் இருக்குது, உங்களிடத்துல தான் இருக்காங்க. அதுல பேட்டி கேட்டுதாங்க. அந்த பேட்டியில அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய அந்த சகோதரத்துவ உணர்வு வெளிவந்துச்சு. பல சென்னையில, கோயம்புத்தூர்ல, பெருநகரங்கள்ல பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்கள், ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இல்லைங்க, எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை, எங்களுக்குள்ள எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, நாங்கள்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம், எனக்கு இவன்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்த ஜெனரேஷன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ல அப்படியான உறவுகள் இல்லை. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஈத் மிலான் வைக்கிறோம், இஃப்தார் நிகழ்ச்சியில வைக்கிறோம், சகோதர சமுதாயத்தை கொண்டு வந்து இணைக்க வைக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இந்த தனி பள்ளிக்கூடம், தனி காலேஜ், தனி என்று உருவாகி மிகப்பெரிய வெற்றிடம் உருவாயிருச்சு. மிகப்பெரிய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இல்லாதனால எதை வாய்ப்பாக கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஜமாத்தின் மூலமாக இமாம் அவர்கள் மக்களோடு தொடர்பு கொண்டு பேசுவதும், நோட்டீஸ் கொடுப்பதும் எதற்காக இந்த ஜமாத் முன்னின்று செய்யுது? எதற்கு ரமலானிலே அவ்வளவு செலவு செய்து இஃப்தார் நிகழ்ச்சி நம்ம ஏன் வைக்கிறோம்? வெறுமனே அந்த உணவை சாப்பிட்டு போவதற்காக அல்ல, உறவுகளை இணக்கமாக்குவதற்கு. உறவுகளை இணக்கமாக்குவதற்கு. அந்த இணக்கம் இன்றைக்கு வெற்றிடமாக இருக்கக்கூடிய நிரப்புவதற்கு காரணமாகத்தான் இஸ்லாமிக் சென்றும் சரி, தீனர் ஜமாத்தும் சரி, ஜமாத் இஸ்லாமி சரி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுல நம்மளுடைய பிள்ளைகள் சரியில்லை என்றால் எப்படி இதை சரியாக்குவது? எப்படி இதை சரியாக்குவது? ஏமாற்றக்கூடியவனும் குடிகாரனும் போதைக்கு அடிமையானவனும் ஆகிய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஜமாத்திற்கும் எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு சமூகம் உருவானால் எப்படி இந்த நிலை மாற்றுவது? பெற்றோர்களாகிய நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? குருட்டுத்தனமான இந்த பாசத்தை தெரிவிக்கக்கூடிய, வழங்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் ஃபித்னத்தன். உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஃபித்னா, குழப்பம்தான். அந்த குழப்பத்தை நாம் சரியாக அமைக்க வேண்டும். செல்வம் என்பது குழப்பம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீர்கள் என்று செய்யறான். ஆனா மனுஷன் குழம்பிடுறான், இது எல்லாம் எனக்கு தான் கொடுத்தது அப்படின்னு குழம்பிடுறான். அதே போலதான் பிள்ளைகளும் உங்களுடைய குழப்பம், ஃபித்னா, சோதனை. அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படியான வழிகாட்டுதல் தருகிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களை குழப்புறான். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் என்ன? அதான் ஆரம்பத்தில் சொன்ன குருட்டுத்தனமான பாசம்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும். அடுத்தபடியாக அநீதியை எதிர்த்து நிற்பவர்களாக உங்க பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துங்கள். அநீதிக்கு துணை போகக்கூடியவர்களை வளர்த்தி விடாதீர்கள். கோழைகளாக வளர்த்தி விடாதீர்கள். தயவு செய்து கோழைகளாக வளர்த்தி விடாதீர்கள். அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்களை வளர்த்துங்கள். ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அந்த போரிலே தளபதியார் மக்களிடத்தில் அறிவிப்பு செய்து நிதியை பெறுகின்றார், போருக்கான நிதி. அப்பொழுது ஒரு தாயார் என்ன செய்கிறார், ஒரு பையோடு வருகிறார் தளபதியை நோக்கி. தளபதி இடத்தில் அந்த தாய், இதோ இந்த போரினுடைய பங்களிப்பாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த சொல்லணுமா பட்டு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த தளபதி அந்த பையை வாங்கி திறந்து பார்க்கிறார். அதற்கு உள்ள என்ன தெரியுமா இருந்தது, அந்த பெண்ணினுடைய தலைமுடி இருந்தது, கூந்தல் இருந்தது. அதை பார்த்த உடனேயே தளபதியார் கேட்கிறார், அம்மா இது கூந்தல், இந்த முடியை வைத்து நாங்கள் என்ன செய்வது? அப்ப அந்த தாய் சொல்கிறார், தளபதியாரே இந்த போரே என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். என்னிடத்திலே காசு பணம் இல்லை, ஆனால் இந்த போரில் நான் பங்கு பெற வேண்டும். ஒரு பெண்ணினுடைய கௌரவம், ஒரு பெண்ணினுடைய அழகு, ஒரு பெண்ணினுடைய அடையாளம், அதை நான் துறந்துட்டேன். இந்த போரில் நீங்கள் எதற்காவது நீங்கள் பயன்படுத்துங்கள். குதிரைக்கு கடிவாளமாக, சாட்டையாக, எதற்காவது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த போரில் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தளபதியாரும் மறுக்காமல் அதை பெற்றுக்கொண்டார். அன்றைய மாலை படை வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய கூட்டம் நடைபெறுகிறது. அதில் பார்த்தால் ஒரு சிறு பையன் அந்த படையில நிற்கின்றான். அவனுடைய நேரம் வருகின்ற பொழுது தளபதியார் பார்த்து சொல்கிறார், உன்னை போன்ற சிறு பயல்களை நாங்கள் எடுப்பதில்லை, நீ திரும்பி செல்ல. உடனே அந்த சிறு பையன் சொல்கின்றான், தளபதியாரே நான் உங்கள் வீட்டு விவகாரத்திற்காக நான் இங்கு வரல, உங்கள் வீட்டு விவகாரத்திற்கு உதவி செய்வதற்காக நான் இங்கு வரல. அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவருடைய உயிரை பணயமாக வைத்து, பகரமாக வைத்து சொர்க்கத்தை தருவதாக குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். என்னுடைய உயிரை சொர்க்கத்துக்கு பகரமாக கொடுத்து சுவனத்தை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த போரிலே கலந்து கொள்வதற்கு, தடை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை என்று தளபதியால் எதுவும் பேச முடியல, விட்டுவிட்டார். மறுநாள் படை போருக்காக புறப்படுகிறது. அந்த போருக்கு செல்லும் பொழுது தளபதியை பார்த்து அந்த சிறுவன் சொல்கின்றார், தளபதியாரே இந்த போரிலே நான் கொல்லப்பட்டால், சகிதாக்கப்பட்டால் என்னுடைய சகிதை என்னுடைய தாயாரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். உடனே அந்த தளபதியார் சொல்கிறார், சிறுவரே உன்னுடைய தாய் யார் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய தாய் உங்களுக்கு தெரியாதா? நேற்று இரவு என்னுடைய கூந்தலை அறுத்து கொண்டு வந்து தந்தாலே அவள்தான் என்னுடைய தாய். அவளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மகன் சொர்க்கத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லுங்கள் என்று தளபதி இடத்துல கூறியதாக வரலாறுகளை படிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக, தைரியசாலிகளாக உருவாக்குங்கள். கோழைகளாகவும் அநீதிக்கு துணை போகக்கூடியவர்களாக உருவாக்கி விடாதீர்கள். இது பெற்றோருடைய பொறுப்பிலே ஒரு முக்கியமான பொறுப்பு. இந்த பொறுப்பு அடுத்தபடியாக அறிவுரை கூறுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுங்கள். மடியிலே அமர வைத்து உணவுகளை ஊட்டி, இளைஞர்களாக இருந்தால், வாலிபர்களாக இருந்தால் அவர்களை தலையை கோதிவிட்டு குடும்ப பாரம்பரியத்தையும், மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தையும், ஜமாத்தினுடைய அவசியத்தையும் உங்கள் இளைஞர்களுக்கும், உங்கள் வாலிபர்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதிக்கப்பட்டார்களோ அப்படியான போதனையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்குங்கள். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னார்களோ அதே போன்று நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருங்கள். இது பெற்றோருடைய பொறுப்பிலே ஒரு முக்கியமானது. அடுத்து நீங்கள் துவாக்களை கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. துவாக்கள் என்பது வெறுமனே வாயளவில் முணுமுணுக்கக்கூடிய மந்திர சொல் மட்டுமல்ல. துவாதான் உங்களையும் உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், சக்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் விழித்ததிலிருந்து உறங்குவதற்கு வரை எதையெல்லாம் அவன் தொடுவானோ பார்ப்பானோ அந்த நிலைக்கு செல்வான் அனைத்துக்கும் சொல்லியிருக்கிறார்கள் என்றார். என்ன அர்த்தம்? துவாதான் அந்த மனிதனை இறைவனுடைய பாதுகாப்பினுடைய வளையத்திற்குள்ளே கொண்டு வரும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு துவாக்கள் தெரியும்? எடுத்த உடனே தூங்கும் போது ஒரு துவா சொல்லிடுவோம். அடுத்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது, வாகனத்தில் ஏறும் பொழுது, ஒரு கஷ்டம் வந்தால், நோய் வந்தால், பாதிப்பு வந்தால், அதிர்ச்சி வந்தால், எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? மாறி வரும் சூழலிலே நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பிலே துவாக்களை கற்றுத்தருவது. இந்த நிலைகளை நாம் உணரவில்லை என்றால், நாம் ஆரம்பத்திலிருந்து கூறி வந்ததை இன்னும் எத்தனையோ படிநிலைகள் இருக்கின்றன. பெற்றோர்களாகிய இவைகளை நாம் உணரவில்லை என்றால், அல்லது உணர மறுத்து விட்டோம் என்றால், மறந்து விட்டோம் என்றால், வஅபுது மா ஷிஅ்தும் மின் தூனிஹி, நீங்கள் அவனை விடுத்து யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களை வணங்கிக் கொண்டிருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். வணக்கம்னா என்ன? நம்முடைய மனதுக்கு பிடித்ததை செய்வதானே இறைவனை மறந்து, இறை தூதருடைய போதனை மறந்து வாழ்வது, அவர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் வாழ்வது நம்முடைய நஃப்ஸை வணங்குவதற்கு சமம். இணை வைத்தல் என்பது அல்லாஹ் படைத்த பொருளை மட்டும் இணையாக்குவது அல்ல, நம்முடைய நஃப்ஸுக்கு மனதுக்கு கட்டுப்படுவதும் ஷிர்க். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅபுது மா ஷிஅ்தும் மின் தூனிஹி, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ வணங்குங்கள். குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் யார் இழப்புக்குள்ளாக்கி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் திவாலானவர்கள்.
இந்த உலகத்தில் எவ்வளவோ சம்பாதித்து சொத்து சுகங்கள் வீடு வாகனம் என்று இந்த உலகத்திலே நாம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், வெற்றி அடைந்தவர்களாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அவனுடைய பார்வையில நாளை மறுமையிலே அமலை கொண்டு, ஒழுக்கத்தை கொண்டு, ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு யார் சுவனம் செல்லவில்லை அவன் திவால். அலா தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் அப்பட்டமான திவால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், எச்சரிக்கின்றான். மாறி வரக்கூடிய சூழலிலே பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணராமல், குழந்தைகளுக்கு ஈமானை வளர்ப்பதிலிருந்து, உடல் ஆரோக்கியத்தை தருவதிலிருந்து, தக்வாவை உணர்த்தாமல், ஆன்மீக வாழ்விலே அவர்கள் நிலைபெற செய்யாமல், இஸ்லாமிய போதனைகளை அவர்களுக்கு வழங்காமல், இஸ்லாமிய ஞானத்தை அவர்களுக்கு தராமல், கொள்கை பிடிப்போடு அவர்கள் இல்லாமல் பெற்றோர்கள் பொறுப்பற்ற நிலையில் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து கண்டிக்கின்றான். இதுதான் மறுமையில அப்பட்டமான திவால் என்று. அதோடு அல்லாஹ் தஆலா நிறுத்தல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களே தெரிந்து கொள்ளுங்கள், கற்களும் மனிதர்களும் தான் நரக நெருப்பினுடைய எரிபொருள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நரக நெருப்பினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாம். அலைஹா மலாயிகத்து இலாலுன் சிதாத், அந்த நரகத்தினுடைய காவலாளி கடும் சீற்றமுடையவர்கள். இரக்கமோ பாசமோ பணிவோ பரிவோ எதுவும் இருக்காது. லா யஹ்சுனல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவிருக்கின்றானோ அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். மா அமரஹும் வா யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவிருக்கின்றானோ, எந்த கருணையும் இல்லாமல், எந்த பரிவும் இல்லாமல், எந்த பாசமும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் தான் அலைஹா மலாயிகத்து இலாலுன் சிதாத். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். மாறி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே ஈட்டி முனை இரு முனையை போல, ஒரு முனை இஸ்லாத்தினுடைய வெறுப்பு, இஸ்லாமிய போபியோ இன்னைக்கு வெகு பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முகம் பார்த்தால், இன்னொரு முனையை பார்த்தால் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி, சமுதாயத்தினுடைய சீர்கேடு. இன்றைக்கு இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் அனாச்சாரத்திலும் அசிங்கத்திலும் ஆசைப்பட்டு அவர்கள் விரைவாக அதிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே முஸ்லிம்களாகிய பொறுப்பு, பெற்றோர்களாகிய பொறுப்பு நமக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காலத்தினுடைய அருமை கருதி இஸ்லாத்தினுடைய பார்வையிலே எவையெல்லாம் நமக்கு பொறுப்பாக இருக்கின்றதோ அவைகளை செய்து நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பாக்கியம் பெற்ற பெற்றோர்களாகிய யாரையெல்லாம் சுவனத்துக்கு அனுப்புகின்றானோ அந்த சுவனவாசிகளோடு உங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்ப்பானாக, என்னையும் அல்லாஹ் தஆலா சேர்ப்பானாக. நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு அடைந்து வெற்றி அடைந்த பெற்றோர்களாகிய அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்து நாளை மறுமையிலே சுவனம் செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கு வழங்கி கிருபை செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.